ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாய்ஸ் அப் கனகா. விக்ரமாதித்தனுக்கு வேதாளம் சொன்ன புதிர்கதைகளை தான் பார்த்துட்டு வரோம். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்திலிருந்து வேதாளத்தை பிடித்து கொண்டு வரும்போது வேதாளம் இன்னொரு கதையை சொல்ல ஆரம்பிச்சுது. ஹே ராஜனே கேளும், முன்னொரு காலத்தில் வில்லி நகரத்தில் தர்மத்வஜன் அப்படிங்கிற மன்னன் வமிஷகேதுவனை பிரசித்தி பெற்றிருந்தான். அவனுக்கு 3 பத்தினிகள் இருந்தாங்க. அவங்களில் மூத்த தேவிக்கு தாராளவலி அப்படின்னும், இரண்டாவது தேவிக்கு இந்துலேக்கை இல்லைனா சந்தன குயத்தி அப்படின்னும், மூன்றாவது தேவிக்கு மிருங்காவதி அப்படின்னும் பெயர்கள் இருந்தது. அவங்க 3 பேரும் நல்ல அழகிகள், மிகவும் மிருதுவான தேக அமைப்பு உடையவங்க. பெண்மையின் மென்மையை அள்ளி சுவைப்பதையே லட்சியமாக கொண்ட கலைமன்னனும் தன்னுடைய 3 தேவிமார்களில் எவள் மிகவும் மிருதுவான தேக நளினம் உடையவள் அப்படின்னு எண்ணி திகைப்பது உண்டு. ஒரு சமயம் வசந்த உற்சவத்தின் போது அந்த மன்னனும் தன்னுடைய தேவிமார் 3 பேரோடும் சிங்கார தோட்டத்துக்கு போய் அவங்களோட விளையாடி கொண்டிருந்தான். அதன் நடுவுல மூத்த தேவியான தாராளவலி விளையாட்டா மன்னனுடைய கேசத்தை பற்றினான். அப்போது அவளுடைய கூந்தல்ல காதோரமா அணிந்திருந்த தாமரை மலர் ஒன்று நழுவி குதித்து அவளுடைய மடியில விழுந்தது. அந்த பூ விழுந்த அதிர்ச்சி தாங்க முடியாம தள்ளாடுனா. அவளுடைய கூந்தல்ல சூடியிருந்த இன்னொரு பூவினுடைய மனோகரமான நெடி பூங்காவனமெங்கும் பரவவே அதனுடைய நெடியில போதையுற்ற ஒரு மெல்லிய பொன்வண்டு மகரந்த தேனை அள்ளி பருக பறந்து வந்து கூந்தல்ல உள்ள பூவின் மீது அமர்ந்தது. அந்த பொன்வண்டினுடைய பாரம் தாங்க முடியாம மெல்லிய உடல் வாய்ந்த தாராவளி மூர்ச்சித்து விழுந்துட்டா. இதை பார்த்த அரசனும் பரிவாரத்தாரும் பதறி போயிட்டாங்க. அவளுடைய முகத்துல குளிர்ந்த ஜலத்தை தெளித்து விசிறி உணர்வு ஊட்டுனாங்க. இவ்வளவு மென்மை உடையவளா தாராவளி அப்படின்னு அரசனும் அதிசயத்தவாறே அரண்மனைக்கு போனான். இரவு வந்த பிறகு அவள் உடல் குணமடைந்து வருவதை அறிந்த மன்னன் திருப்தி அடைந்து இரண்டாவது தேவியான சந்தன குயத்தி அப்படிங்கிற இந்துலேக்கையோட அந்தப்புறத்தின் மேன்மாடத்துக்கு போனான். நள்ளிரவுல சந்திர கிரகணம் அருகில் உறங்குற அரசியின் மீது விழுந்தது. தூக்கத்துல சந்திர கிரகணம் அவள் மேல விழுந்ததால அவள் உடனே கண் விழித்து உடம்பெல்லாம் பற்றி எரியுதே அப்படின்னு நில ஒளி படிந்த இடத்தை கையால பிடித்து கொண்டு அலறுனான். இதை கேட்டு எழுந்த மன்னனும் திகைத்து இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டான். அரசியினுடைய தேகத்துல நில ஒளி பட்ட இடங்கள்ல கொப்புளங்கள் கிளம்பி இருந்தத அரசன் கவனித்து காரணத்தை விசாரிச்சான். என் மீது சந்திர கிரகணம் விழுந்ததால தான் இது ஏற்பட்டது அப்படின்னு அவனுடைய தேவி சொல்லிட்டு வலி பொறுக்க முடியாம கண்ணீர் விட்டா. உடனே அவளுடைய நிலைக்காக மிகுந்த வேதனையோட பரிவாரத்தவர்களை கூப்பிட அவங்களும் கலவரம் அடைந்து கவலை கொண்டு ஓடி வந்தாங்க. உடனே அவளை தாமரை இலைகளால் ஆன படுக்கையில கிடத்தி அந்த இடத்துல சந்தன குழம்பை பூசி பன்னீர் தெளித்து சிகிச்சை செஞ்சாங்க. இவ்வளவு நுட்பமான உடல் வாய்ந்தவளா இந்துலேக்கை அப்படின்னு மன்னன் அதிசயித்தான். இதுக்கு இடையில அவனுடைய 3வது தேவியான மிருங்காவதி விஷயத்தை கேள்விப்பட்டு தன்னுடைய அந்தப்புறத்தை விட்டு கிளம்பி புறப்பட்டு வந்தா. திறந்த வெளியான முற்றத்தை அடைந்த உடனேயே நிசப்தமான அந்த இரவுல தூரத்துல ஏதோ ஒரு வீட்டுல நெல் குத்துற சத்தம் கேட்டது. இதை கேட்ட அந்த மான்விழியால் அப்பா பிராணன் போகிறதே அப்படின்னு அலறி கையை உதறி கொண்டு நடு வழியிலேயே உட்கார்ந்துட்டா. உடனே அவளுடைய தோழிகள் ஓடி வந்து அவளை அந்தப்புறத்துக்கு அழைத்து கொண்டு படுக்கையில கிடத்தினாங்க. செக்க சிவந்த அவளுடைய கை விரல்கள் செந்தாமரையில வண்டு கூட்டம் உட்கார்ந்துருக்கிறது போல கன்றி போய் காணப்பட்டது. மிருங்காவதி வலி பொறுக்க முடியாம படுக்கையில புரண்டு அலறுனா. உடனே இந்த செய்தி மன்னனுக்கு அறிவிக்கப்பட்டது. அதை கேட்ட தர்மத்வஜனும் மனங்கலங்கி ஓடி வந்து காரணத்தை விசாரித்தான். அவளும் தன்னுடைய கைவிரல்களை அரசனுக்கு காட்டி உலக்கையினுடைய சத்தம் என்னுடைய காதில் விழுந்த உடனேயே என்னுடைய கைவிரல்கள் கஞ்சி போயிட்டு அப்படின்னு சொன்னான். அரசனுக்கு ஆச்சரியமும் மனக்கலக்கமும் உண்டாயிடுச்சு. அவள் கைவலிய போக்க சந்தன தைலத்தையும் மற்ற மருந்துகளையும் பூசி ஆசுவாசப்படுத்தினான். என்னுடைய தேவிகள்ல ஒருத்திக்கு பூப்பட்டு உடல்ல காயம் ஏற்பட்டது, இன்னொருத்திக்கு சந்தன கிரகம் உடல்ல பட்ட இடத்துல சுட்டரித்து விட்டது, மற்றொருத்திக்கோ உலக்கை சத்தம் கேட்ட மாத்திரத்திலேயே கை கஞ்சி விட்டது. இவையெல்லாம் அவங்களுடைய மென்மையையும் சுக வாழ்க்கையையும் புலனுணர்ச்சியையும் காட்டுகின்றன. இருந்தாலும் அவங்களுக்கு இது ஒரு குறையாகவே ஆயிடுச்சு அப்படின்னு அரசன் ஆலோசித்து கவலையில ஆழ்ந்தான்.
இப்படி சிந்தித்து கொண்டே அவன் அந்தப்புறத்துல குறுக்கு நெடுக்குமா அலைந்து 3 ஜாமங்களையும் கழித்திட்டான். மறுநாள் காலையில வைத்தியர்களும் மற்றவங்களும் வந்து 3 தேவிமார்களுக்கும் வேண்டிய சிகிச்சைகளை செஞ்சு அவங்களுக்கு தீங்கு ஒன்றும் ஏற்படாது அப்படின்னும் அவங்க பிழைத்து விடுவாங்க அப்படின்னு உறுதியளித்த பிறகே அரசனுடைய மனமும் சமாதானம் அடைந்தது. இப்படி கதையை கூறி முடித்த வேதாளம், ஹே ராஜனே, இந்த 3 தேவியர்களுள் எவள் நுட்பமான உடல் வாய்ந்தவள் அப்படின்னு கேட்டது. அதற்கு விக்ரமாதித்த மகாராஜனும், வண்டு கூந்தல் மேலேறினபடியால் தாரகவலியினுடைய தேகம் மூர்ச்சித்தது. நிலவின் ஒளி மேலே விழுந்ததால சந்தன குயத்தின் உடல் கொப்பளித்தது. மேலே படாம தொலைவில் எங்கோ கேட்ட உலக்கை சப்தத்தால கைவிரல் கஞ்சி போன மிருங்காவதியே அதிக நுட்பமான உடல் வாய்ந்தவள் அப்படின்னு விக்ரமாதித்தன் சொன்ன விடையை கேட்ட வேதாளமும் விக்ரமாதித்தனுடைய தோலை விட்டு கிளம்பி பழையபடி முருங்கை மரத்துல தொச்சு கொண்டது. விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்துல இருந்த வேதாளத்தை பிடித்து கொண்டு வரும்போது அது மறுபடியும், கேளும் ஐயா ராஜனே, புதிர்கதையொன்று சொல்கிறேன் அப்படின்னு வேதாளம் இன்னொரு கதையை சொல்ல ஆரம்பித்தது. அங்க தேசத்துல வாராணபுரத்தை தலைநகரமா கொண்டு அரசாண்ட எசக்கேது அப்படிங்கிற மன்னன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு வம்சமார்க்கன் அப்படிங்கிற விருது பெயரும் இருந்தது. காம தகனத்துல எரிந்து போன மன்மதனே மீண்டும் உயிர் பெற்று எழுந்தவனோ அப்படின்னு எண்ணும்படியான அழகு வாய்ந்தவன் எசக்கேது. இந்திரனுக்கு பிரகஸ்பதி இருப்பது போல அந்த பூலோக வேந்தனுக்கும் தீர்க்கதரிசி அப்படிங்கிற மந்திரி ஒருத்தன் இருந்தான். மன்னனுக்கு சந்திரவதனை அப்படிங்கிற நிலவை பழிக்கும் அழகிய நாயகி ஒருத்தி உண்டு. அவளுடைய இளமை கொழிப்பிலும் மோக கவர்ச்சியிலும் மயங்கி கிடந்த மன்னன் நாட்டினுடைய நிர்வாகத்தை எல்லாம் தன்னுடைய மந்திரி வசமே ஒப்படைத்துவிட்டு சுகபோகங்களை அனுபவித்து வந்தான். நாட்டின் நிர்வாக கவலைய இரவும் பகலும் ஏற்று மந்திரி தீர்க்கதரிசி உழைத்து வந்தான். ஆனாலும் ஊர்ல அவனை பத்தி மந்திரி தீர்க்கதரிசி அரசன் மனசை கலைத்து அவனை சுகபோகங்கள்ல ஆழ்த்தி பெயருக்கு மட்டும் அவனை அரசனாக வைத்துட்டு எல்லா அதிகாரங்களையும் தானே செலுத்தி வர்றான் அப்படிங்கிற வீண் அபவாதம் கிளம்பியது. அதனால மந்திரியும் மனவருந்தி தன்னுடைய மனைவியான மேதாவதி கிட்ட, என்னுடைய அன்பே, அரசனோ போகத்தில் ஆழ்ந்து கிடக்க அவனுடைய வேலையை நான் சேரேன். ஆனா ஊர்ல நான் ராஜ்யத்தையே விழுங்கி விட்டதா என் மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்க. இத்தகைய அபவாதம் பெரியவங்களையே பாதிக்குமே. சீதையை பற்றிய பழி சொல்லுக்கு பயந்து ஸ்ரீராமனே அவளை துறக்க நேர்ந்ததல்லவா? அதனால இந்த பழியிலிருந்து தப்ப வழி என்ன அப்படின்னு கேட்டான். தன் பெயருக்கு ஏற்றபடி நல்ல மேதையுடைய மந்திரியின் மனைவி மேதாவதியும் ஒரு யோசனைய சொன்னான். நீங்க சிறிது காலம் இந்த இடத்தை விட்டு தேசாந்திரியா வெளிநாடுகளுக்கு போயிருப்பது தான் நல்லது. அப்பந்தான் உங்களுக்கு இந்த அரசாட்சியின் மேல பதவி மோகம் இல்லை அப்படிங்கிற உண்மை எல்லாருக்கும் தெரியும். அபவாதமும் மறையும். அதோடு மட்டும் இல்லாம தாங்கள் ஊர்ல இல்லாத காலத்துல அரசரும் ராஜ்ய பாரத்தை தாமே ஏற்று நிர்வகிப்பார். சுகபோகத்தின் மேல அவருக்குள்ள மோகமும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதுக்கப்புறம் நீங்க திரும்பி வந்த பிறகு எந்த விதமான பழி சொல்லுக்கும் இடம் இல்லாம நீங்க உங்களுடைய மந்திரி தொழிலை நடத்தலாம். அதனால நீங்க நாடோடியா புறப்பட்டு புண்ணிய தீர்த்தங்கள்ல ஸ்தானம் செய்யணும் அப்படின்னு அரசன்கிட்ட அனுமதி பெற்று வாங்க அப்படின்னு சொன்னான். தன்னுடைய மனைவி சொன்னதை கேட்ட அமைச்சரும் அந்த ஆலோசனையை ஏற்று அவ்விதமே செய்வதாகவும் சொன்னான். பிறகு அவன் அரசனுடைய சமூகத்துக்கு போய் பேசி கொண்டிருக்கும் போது பேச்சு வாக்குல, மன்னர் பெருமானே, கொஞ்ச காலத்துக்கு நான் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்க தான் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். ஆனா அரசனும் அதுக்கு இணங்கல. வேண்டாம், வீட்டில் இருந்து கொண்டே தான தர்மங்கள் எல்லாத்தையும் செஞ்சு அந்த புண்ணியத்தை அடைய முடியாதா? இதுக்காக புண்ணிய ஸ்தலங்களுக்கு வேற போகணுமா அப்படின்னு கேட்டான் மன்னன். இதை கேட்ட மந்திரி விடல. பல காரணங்களை சொல்லி அரசங்கிட்ட மறுபடியும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறதுக்காக அனுமதியை கேட்டான். அதை மறுபடியும் அரசன் மறுத்து உரைத்து தடுக்க போகிற சமயத்துல பணியால் ஒருத்தன் வந்து அரசங்கிட்ட, மன்னர் பெருமானே, சூரியன் வானவீதியினுடைய மத்திக்கு வரப்போகிறான். தாங்கள் எழுந்து ஸ்தானம் செய்ய வேண்டிய காலம் கடந்து போகிறது அப்படின்னு தெரிவித்தான். உடனே நீல்நில வேந்தனும் எழுந்து நீராட போயிட்டான். மந்திரியோ வாய் பேசாம அரசனை வணங்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டான்.
பிறகு மந்திரி யாருக்கும் தெரியாம தன்னுடைய வேலைக்காரங்களுக்கு கூட தெரியாதபடி ரகசியமா புறப்பட்டு போயிட்டான். தன்னுடைய மனைவியையும் அவன் தன்னோட அழைத்து போகல, ஊர்லயே விட்டுட்டு போயிட்டான். தனியா அவன் கொஞ்சமும் களைப்பு இல்லாம தேசமா சுற்றி அநேக புண்ணிய ஸ்தலங்களை தரிசித்து கடைசியா பவுண்டர தேசத்துக்கு வந்தான். அந்த நாட்டுல கடற்கரையை ஒட்டி சமீபத்துல இருந்த ஒரு நகரத்துக்கு வந்து அங்க உள்ள சிவன் கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு அந்த பிரகாரத்துல உட்கார்ந்திருந்தான் மந்திரி தீர்க்கதரிசி. அந்த ஊர்ல நீதி தத்தன் அப்படிங்கிற வியாபாரி ஒருத்தி இருந்தான். சுவாமி தரிசனத்துக்காக அவன் கோயிலுக்கு வந்தான். அங்க பிரகாரத்துல பிரயாணத்தால புழுதி படிந்து களைப்புற்று வெயில்ல கிடந்த தீர்க்கதரிசிய பார்த்தான். அந்த வியாபாரி வந்தவங்களை நன்றாக உபசரிக்கிற குணமுள்ளவன். அவன் தீர்க்கதரிசிய பார்த்தான். நல்ல குலத்துல பிறந்தவன் போல தென்பட்டது. உடனே வியாபாரி அவனை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் அவனுடைய நிலைக்கு ஏற்றபடி நல்லா உபசரித்தான். தீர்க்கதரிசி நீராடி சாப்பிட்டு களைப்பு நீங்கிய பிறகு, நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, எங்க போறீங்க அப்படின்னு நீதி தத்தன் கேட்டான். தீர்க்கதரிசியும் தன்னுடைய விவரம் முழுவதையும் கூறாம, தீர்க்கதரிசி அப்படிங்கிறது என்னுடைய பெயரு, நான் அங்க தேசத்துல இருந்து புண்ணிய ஸ்தலங்களுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் சொன்னான். இதை கேட்ட வியாபாரி, நான் வியாபாரம் விஷயமா ஸ்வர்ண தீவுக்கு புறப்பட போறேன், அதனால நான் திரும்பி வர்ற வரைக்கும் நீங்க என்னுடைய வீட்டிலேயே தங்கியிருங்க, நான் திரும்பி வந்த பிறகு நீங்க புறப்பட்டு போகலாம் அப்படின்னு சொன்னான். ஐயா, அப்படின்னா நான் மட்டும் இங்க என்ன பண்ண போறேன், உங்களுக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லைன்னா நானும் உங்களோடவே கூட புறப்பட்டு வர்றேன் அப்படின்னு கேட்டான். இதை கேட்ட வியாபாரியும் ஒத்துக்கிட்டான். மந்திரி அன்றைய தினத்தை அந்த வீட்டிலேயே கழித்தான். மறுநாள் அவன் வியாபாரியோட கப்பலேறி கடல்ல பிரயாணம் செய்ய ஆரம்பிச்சான். கடற்பிரயாணம் அரிய காட்சிகளோட மனதிற்கு ரம்யமாக தான் இருந்தது. காலத்துல ஸ்வர்ணதீவ தீர்க்கதரிசியை அடைஞ்சான். வியாபாரத்துல ஈடுபட்டிருந்த நீதி தத்தனோட அந்த தீவுல கொஞ்ச காலம் தங்கியிருந்து விட்டு திரும்பவும் அவனோட புறப்பட்டு மந்திரி ஊர் திரும்பினான். அப்படி வரும்போது வழியில நடுக்கடல்ல திடீர்னு ஒரு அலை மிக உயர கிளம்பியதை கண்டான். உடனே கடல்ல இருந்து கற்பக விருட்சம் தோன்றியது. அதனுடைய கிளைகள் எல்லாம் பொன்னால் செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய பழங்கள் முத்தும் பவளமுமா நிறைந்திருந்தன. நவரத்தினங்களே அதனுடைய புஷ்பங்கள். அதன் கிளைகள்ல மணி வைத்து இழைத்த ஒரு பஞ்சு மெத்தை ஒன்றுல அழகான மங்கை ஒருத்தி சாய்ந்து கொண்டிருந்தா. இதை கண்ட மந்திரி பிரமித்து, அந்த அதிசய மோகினி யாரா இருக்க முடியும் அப்படின்னு நினைத்தான். அதே சமயத்துல கையில யாழோட விளங்கிய அந்த மங்கை பாட தொடங்கினான். முன் ஜென்மத்துல எந்த காரியங்களை செய்து விதை விதைத்தானோ அவற்றின் பலனையே மனிதன் இந்த ஜென்மத்திலையும் அனுபவிக்கிறான். இதுல சந்தேகமே இல்லை. முன் ஜென்மத்துல நடந்ததன் பலனை பிரம்மாவாலும் மாற்ற முடியாது அப்படிங்கிற கருத்துடைய பாடலை பாடி முடித்த உடனே அந்த விசித்திர வனிதை கற்பக விருட்சத்துடனும் மஞ்சத்துடனும் கடல்ல மறைந்து விட்டா. இன்றைக்கு நான் ஒரு அதிசயமான காட்சியை கண்டேன். நடு கடல்ல இருந்து கற்பக விருட்சம் கிளம்பும் அப்படின்னும் அதன் மீது தேவலோக பெண் ஒருத்தி அமர்ந்திருப்பாள் அப்படின்னும் அந்த அற்புத காட்சியை என்னால பார்க்க முடியும் அப்படின்னும் எவனும் கனவு கூட கண்டிருக்க மாட்டான். ஆமா, முன்னொரு காலத்துல பாரிஜாத விருஷமும் லக்ஷ்மி சந்திரன் அப்படிங்கிற எல்லாரும் கடல்ல இருந்துதானே தோன்றினாங்க. இன்னைக்கும் சமுத்திரம் நவநீதிக்கும் இருப்பிடமா தானே இருக்குது அப்படின்னு மந்திரி தீர்க்கதரிசி ஆச்சரியத்தோட தனக்கு தானே நினைத்தான். இப்படி அவன் பிரமித்து நிற்கிறத கண்ட கப்பலோட்டிகளும் மற்றவங்களும், இந்த மாய மோகினி பெண் இதே இடத்துல இந்த மாதிரி எப்போதும் தோன்றி மறைவது வழக்கம், ஆனா இந்த காட்சி உங்களுக்கு தான் புதிதா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மனித வாடையே வீசாத இந்த மகா சமுத்திரத்தின் நடுவுல சல்லாப சுந்தரி ஒருத்தி எப்படி தன்னந்தடியா பாடிக்கொண்டிருக்க முடியும்? அது வெறும் காணல் நீராகவோ இல்லனா மாயையாகவோ இல்லனா தெய்வீகமாகவோ தான் இருக்க முடியும். நம்மால அதை பார்க்க முடியாது, வாங்க போயிடலாம் அப்படின்னு கப்பலோட்டிகளும் நீதி தத்தனும் மந்திரியை அழைத்து கொண்டு போயிட்டாங்க. ஆனாலும் மந்திரியினுடைய பிரமிப்பு மட்டும் நீங்கல, அவள் மீதுள்ள நினைப்பும் மறையல. கப்பல் கரையை அடைந்ததும் வியாபாரி கப்பலோட்டிகளுக்கு கை நிறைய பணம் கொடுத்து அவங்கள மகிழ்ச்சி அடைய செய்துவிட்டு வியாபார சரக்குகளை கீழே இறக்குனான். மந்திரியும் வியாபாரியோட அவனுடைய வீட்டுக்கு போனான்.
வியாபாரி திரும்பி வந்ததை அறிந்த அவனுடைய குடும்பத்தாரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. மந்திரியும் அந்த இடத்துல சிறிது காலம் தங்கிவிட்டு பிறகு நீதிதத்தன் கிட்ட, இதுவரைக்கும் உங்க வீட்டில் நான் சௌக்கியமா இருந்து வந்தேன், இனி நான் என்னுடைய சொந்த ஊருக்கு போறேன் அப்படின்னு விடை பெற்று கொண்டு கிளம்பினான். தீர்க்கதரிசி ஊரை விட்டு கிளம்பியதும் அவனை தேடி பிடித்து செய்தி கொண்டு வருவதற்காக எசேக்கியா மன்னன் ஒற்றர்களை பல இடங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தான். மந்திரி ஊர் திரும்புவதை கண்டு அவங்க முன்னதாகவே ஓடி வந்து மன்னர் பெருமான் கிட்ட தெரிவித்தாங்க. மந்திரி இல்லாம மன வருத்தம் அடைந்திருந்த மன்னர் பெருமானும் மந்திரியை எதிர்கொண்டு வரவேற்று நேர அரண்மனைக்கு அழைத்து சென்று பலவாறாகவும் உபசரித்தான். நீண்ட கால பிரயாணத்தால முடல் மெலிந்து வாடி வதங்கியிருந்த மந்திரியை பார்த்த அரசன், அமைச்சரே, ராஜ்யபாரத்தை என்னுடைய தலை மீது சுமத்தி என்னை தவித்து வாடவிட்டு உம்முடைய உடலையும் துன்புறுத்தி கொண்டு நாடோடியா ஊர் சுற்ற உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்தது? சரி, விதியை யாரால தான் மாற்ற முடியும்? அது போகட்டும், எந்த ஊர்களுக்கெல்லாம் போனீங்க, என்ன அதிசயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டான் மன்னன். மந்திரியும் அவன் சொர்ண தீவுக்கு போய் வந்தது உள்பட எல்லாவற்றையும் ஒன்று விடாம மன்னனுக்கு சொன்னான். அதனால கடல்ல தான் கண்ட அதிசய காட்சியையும், நடுக்கடல்ல கற்பக விருட்சம் கிளம்பியதையும், அதனுடைய கிளைகள்ல உலகமும் பிரமிக்கத்தக்க வணிகை ஒருத்தி அதுல அமர்ந்திருப்பதையும் மந்திரி சொல்ல நேர்ந்தது. கலாரசிகரான மன்னர் பெருமானே, உங்களுடைய ராஜஸ்திரீ சந்திரவதனையை தான் உலகத்திலேயே அதிசய அழகி அப்படின்னு மதிமயங்கி உங்களுடைய கடமைகளை எல்லாம் மறந்து கிடந்தீங்க. மதியாலோசனை படைத்த மந்திரியையே மதிமயங்க செய்யும் மங்கைய நான் கண்டேன். மனித ஜாதியின் வாடைப்படாத அந்த கன்னிகையின் முகத்துல அதிசயமான ஒரு மாய கவர்ச்சி இருந்தது. அவள் யாழ் மீட்டு பாடும் சோகத்துல கூட அலாதியான ஒரு கவர்ச்சி இருந்தது அப்படின்னு வர்ணித்தான் மந்திரி. இதை கேட்ட மாத்திரத்துல மன்னனுக்கு அந்த மங்கையின் மீது மோகம் ஏற்பட்டது. அந்த அற்புத வள்ளி இல்லாம தன்னுடைய வாழ்க்கையும் ராஜ்யமும் வீண் அப்படின்னு நினைச்சான். அதனால அவன் தன்னுடைய மந்திரியை ஒருபுறமா அழைத்து கொண்டு போய், நான் அந்த அதிசய கன்னிகையை அவசியம் பார்க்கணும், இல்லாட்டா என்னுடைய உயிர் தங்காது. அதனால விதியை வேண்டிக் கொண்டு நீர் சொன்ன வழியிலேயே போய் பார்க்குறேன். நீர் என்ன தடை செய்யக்கூடாது, என்ன தொடர்ந்து வரக்கூடாது. நான் மாறுவேடம் பூண்டே போவேன். நான் இல்லாத காலத்துல இந்த ராஜ்யத்தை நீர் தான் கவனித்து ஆண்டு வர வேண்டும். என் ஆணைக்கு கீழ்ப்படிய மறுக்கக்கூடாது. அப்படி மறுத்தா உம்முடைய மாளிகை வாசல்லையே என்னுடைய உயிர் போயிடும் அப்படின்னு சொன்னான். எசேக்கியா மன்னனும் அப்படி பிடிவாதமா சொல்லி மந்திரிக்கு சமாதானம் சொல்லவே இடம் அளிக்காம அவனை வீட்டுக்கு அனுப்பி வச்சான். மறுநாளே அவன் தன்னுடைய ராஜ்ய நிர்வாகத்தை மந்திரி கிட்ட கொடுத்துட்டு அன்றைக்கு இரவே ஒரு துறவி போல வேஷம் போட்டுக்கிட்டு கிளம்பினான். வழியில அவன் குஷனாபர் அப்படிங்கிற முனிவரை பார்த்து அவரை வணங்கினான். துறவி போல மாறு வேஷத்துல இருந்த அரசனை பார்த்த அந்த ஞானி, தைரியமா போ, லக்ஷ்மி தத்தன் அப்படிங்கிற வணிகர் தலைவனோட கப்பல் ஏறி கடல் பயணம் செஞ்சு நீ விரும்புகிற அதிசய மங்கையை அடைவாய் அப்படின்னு ஆசீர்வதிச்சாரு. இது மன்னனுடைய மனதை மகிழ்வித்தது. மறுபடியும் முனிவரை வணங்கிட்டு எசேக்கியா மன்னன் தன்னுடைய வழியே போனான். பற்பல தேசங்களையும் நதி மலைகளையும் தாண்டி அவன் கடற்கரையை அடைஞ்சான். அங்க முனிவர் சொன்னபடியே லக்ஷ்மி தத்தன் அப்படிங்கிற வணிகர் தலைவரை கண்டான். அவன் சொர்ண தீவுக்கு புறப்பட தயாரா இருந்தான். துறவி வேஷம் போட்டிருந்தாலும் எசேக்கியாவினுடைய உடல்ல ராஜ சின்னங்கள் தோன்றியதை கண்டு அவனை வணங்கினான். அவனும் வியாபாரியோட சேர்ந்து கடற்பயணம் செய்ய ஆரம்பிச்சான். கப்பல் நடுக்கடலை அடைஞ்ச போது கடல் நீர்ல இருந்து பிரமாண்டமான கற்பக விருட்சம் ஒன்று கிளம்பியது. அதன் மேல அந்த மாய மங்கையும் அமர்ந்திருந்தா. மாறன் கணையால மன்னன் தாக்குண்டு அந்த அற்புத சுந்தரி எனக்காக தோன்றியவள் அப்படின்னு நினைத்து அவளையே கொஞ்ச நேரம் அசைவற்று பார்த்து கொண்டிருந்தான். பிறகு சமுத்திரத்துக்கு தலை வணங்கி அதை போற்றி புகழ்ந்தான். கடலினுடைய ஆழம் தெரியாது அப்படின்னு சொல்றது உண்மைதான். அப்படி இல்லைனா இவ்வளவு அழகான பெண்ணை மறைத்து கொண்டு லக்ஷ்மியை காட்டி மகாவிஷ்ணுவை சமுத்திரம் ஏமாற்றி இருக்குமா? மன்னனுக்கான அந்த மனமோகினியை இத்தனை காலமும் சமுத்திரம் ஒளித்தி வைத்திருந்தது போலும். அவளை தனக்கு அளிக்கும்படி மன்னன் மகா சமுத்திரத்தை வேண்டி பிரார்த்தித்தான். இப்படி மன்னன் வேண்டி கொண்டிருக்கும் போதே விருட்சத்தோட அந்த மங்கை கடல்ல மறைந்து போயிட்டா.
அதை கண்ட அரசனும் அவளை தொடர்ந்து கடல்ல குதித்துட்டான். எதிர்பார்க்காம நடந்த இந்த சம்பவத்தை பார்த்த வியாபாரியான லட்சுமி தத்தனும் அரசன் கடல்ல மூழ்கி விட்டதா நினைச்சி அதனால வருத்தம் அடைந்து அவனும் தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ள கிளம்பினான். அப்போ ஒரு குரல் கேட்டது, அவசரப்பட்டு எதையும் செய்யாதே, இவன் கடல்ல குதித்தாலும் உயிர் துறக்கல, துறவி வேடத்துல வந்திருக்கும் இவன் அங்க தேசத்து அரசனான எசக்கேது மகாராஜன். முன்பிறவியில தன்னுடைய மனைவியா இருந்த மாயா கண்ணியை அடைவதற்காக தான் இவன் வந்திருக்கான். அவளை அடைந்த உடனே தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போயிடுவான் அப்படின்னு தெரிவித்து வணிகர் தலைவனை தேய்ச்சியது. கடல்ல குதித்த எசக்கேது மன்னனும் தன்னுடைய எதிரில் அழகிய நகரம் ஒன்று இருக்கிறத பார்த்து பிரமித்தான். முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஜன்னல்கள், தங்கத்தால பூசப்பட்ட சுவர், மாணிக்க கற்களால் ஆன தூண்கள், இதெல்லாம் கொண்ட அரண்மனையை அவன் பார்த்தான். நவரத்தின படிகள் அமைந்த குளங்களையும் கற்பக விருட்சங்கள் படர்ந்த சோலைகளையும் கண்டு அவன் அதிசயத்துல மூழ்கினான். அரசன் ஒவ்வொரு மாளிகையா நுழைந்து நுழைந்து பார்த்தான். அந்த மாளிகையில எல்லா செல்வங்களும் நிறைந்திருந்தது. ஆனா அவை மனித சஞ்சாரமே இல்லாம இருந்தது. எந்த இடத்துலையும் அவனுடைய மனதை கொள்ளை கொண்ட அந்த மனமோகினி இல்லை. இப்படி அவன் தேடிக்கொண்டே வரும்போது நவமணிகளால் இழைக்கப்பட்டு வானலாவி நிற்கிற அரண்மனை ஒன்றை பார்த்து அதுக்குள்ள போனான். அங்க நவரத்தின மஞ்சத்துல ஒரு மானிட உருவம் ஒன்று போர்வையால் மூடிக்கொண்டு கிடக்கிறத பார்த்தான். தான் தேடி வந்த பெண்ணாக இருக்குமோ அப்படின்னு நினைத்து ஏங்கி அந்த உருவத்துக்கு பக்கத்துல போய் போர்வையை நீக்கி பார்த்தான். அந்த அற்புத வள்ளி தான் படுத்திருந்தா. நிலா துண்டு போல அவளுடைய முகத்தை பார்த்து அரசன் தன்னையே மறந்து அவளையே பார்த்து கொண்டு நின்றான். அந்த பாதாள கன்னிகையும் துயில் நீங்கி கண் விழித்து தன்னுடைய எதிரே ராஜ சின்னங்கள் எல்லாம் விளங்க துறவி வேடத்துல நிற்கிறவரை கண்டு உவகை பூத்து படபடப்போட எழுந்து குனிந்த தலையோட அவரை வரவேற்றா. மன்னனுடைய காலில் விழுந்து வணங்கினா மாயசுந்தரி. தாங்கள் யார்? இந்த பாதாள லோகத்துக்கு தாங்கள் வந்த காரணம் யாது? தங்கள் உடல்ல ராஜ சின்னங்கள் இருந்தும் தாங்கள் ஏன் துறவி வேஷம் பூண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா. இதை கேட்ட அரசனும், நான் அங்க தேசத்து அரசன் எசக்கேது, தினந்தோறும் கடல்ல இந்த இடத்துல உன்னை பார்க்கலாம் அப்படின்னு என்னுடைய நண்பன் ஒருவன் சொல்ல கேட்டேன். அவனுடைய வார்த்தையை முற்றிலும் நம்பலாம். அதனால உன்னை பார்க்க விரும்பி என்னுடைய நாட்டையும் துறந்து இந்த வேஷம் பூண்டு இந்த இடத்துக்கு வந்தேன். உன்னை கண்டு உன்னை அடைய பின்தொடர்ந்து வந்தேன். இனி நீ யார் என்பதை சொல் அப்படின்னு கேட்டான் அரசன். இதை கேட்ட அந்த பெண்ணும் வெக்கத்தோட அவளை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா. வித்தியாதாரர்களுக்கு மிருங்காசேனர் அப்படிங்கிற தலைவர் ஒருத்தர் இருந்தாரு. நான் அவருடைய குமாரத்தி மிருங்காவதி. என்னுடைய பிதா ஏதோ ஒரு காரணத்தால இந்த நகரத்துல என்னை தனியா விட்டுட்டு தன்னுடைய குடிப்படைகளோட ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. அதனால பிறர் துணையின்றி இருக்கிறேன்னா என்னுடைய தனிமையின் வருத்தத்தை போக்க கடல்ல இருந்து எந்திரத்தால் ஆன கற்பக விருஷத்துல வெளிப்பட்டு விதியின் விளையாட்டை பற்றி கூறும் சோக பாடலை யாழிசையோட பாடி வர்றேன் அப்படின்னு சொன்னான். முனிவர் சொன்ன மொழி அரசனுக்கு நினைவு வந்தது. அன்பு ததும்ப அவள்கிட்ட பேசி தன்னை மணந்து கொள்ளும்படி தன்னுடைய கோரிக்கையை திரும்ப திரும்ப வற்புறுத்தி கூறினான். அதனால அவளும் அவனை மணக்க ஒப்புக்கொண்டா. ஆனாலும் ஒரே ஒரு நிபந்தனையை விதித்தா. மாசத்துல 4 நாள் சுக்ல பட்சம் கிருஷ்ண பட்சம் ரெண்டிலும் அஷ்டமி சதுர்த்தி நாட்கள்ல என்னுடைய நிலை வேறு. அந்த நாட்கள்ல நான் எங்க போனாலும் அதை பத்தி நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது, நான் போகக்கூடாது அப்படின்னு என்னை தடுக்கவும் கூடாது அப்படின்னு சொன்னான். வித்யாதார மங்கை சொன்னதை கேட்ட மன்னனும் அவள் விதித்த நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டு அவளை கந்தர்வ முறையில மணந்து கொண்டான். இப்படி எசக்கேது மன்னனோ மிருங்காவதியோட சந்தோஷமா இருந்து வர்ற காலத்துல ஒரு நாள் அவளும், இன்னைக்கு கிருஷ்ண பட்சத்து சதுர்தசி, நான் முன்னாடியே சொன்னபடி ஒரு முக்கியமான விஷயமா நான் ஒரு இடத்துக்கு போகணும், நீங்க இங்கேயே இருங்க, அப்படி இருக்கும்போது பளிங்கு கல்லாலான அந்த மண்டபத்துல மட்டும் நுழைய வேண்டாம், அப்படி செஞ்சா நீங்க குளத்துல மூழ்கி உங்க சொந்த ஊருக்கே போயிடுவீங்க அப்படின்னு அரசன்கிட்ட சொல்லி எச்சரிச்சா. அதன் பிறகு மிருங்காவதி அவன்கிட்ட விடை பெற்று கொண்டு பாதாள நகரத்தை விட்டு வெளியில போனான். அதனுடைய ரகசியம் என்ன அப்படிங்கிறத அறிய விரும்பிய ராஜனும் தன்னுடைய கையில உருவிய வாளோட மறைவா அவளை பின்தொடர்ந்து சென்றான். நாகலோகமே மனித உருவெடுத்து வந்தது போல
பயங்கர உருவத்தோட ஜலதுஷ்டன் ஒருத்தன் வருவதை அரசன் பார்த்தான். அந்த துஷ்டனுடைய வாய் ஒரு குகை போல இருண்டு பெரிதா திறந்திருந்தது. அவன் கோரமா கூச்சல் போட்டுக்கொண்டே அப்படியே மிருங்காவதி மேலே பாஞ்சு அவளை வாரி எடுத்து வாயில போட்டு விழுங்கிட்டான். இதை பார்த்த அரசன் ஆத்திரத்துல கனல் கக்கும் விழிகளால பார்த்தான். உடனே அவன் தன்னுடைய வாளை உருவி அந்த பயங்கர துஷ்டனை தாக்கி அவனுடைய தலையை வெட்டிட்டான். அவனுடைய உடல்ல இருந்து குபு குபுன்னு பீறிட்ட ரத்தத்தை பார்த்த அரசனுடைய கோபத்தின் வேகம் கொஞ்சம் கொஞ்சமா தணிந்தது. ஆனாலும் தன்னுடைய இன்ப வழியை இழந்த துக்கம் அவனை விட்டு போகல. மேலே என்ன செய்வது அப்படின்னு தெரியாம மன்னன் திகைத்து நின்றபோது மேகம் போல கருத்திருந்த ஜலதுஷ்டனுடைய வயிற்றை கிழித்து கொண்டு மிருங்காவதி தனக்கு எந்த விதமான ஊனமும் இல்லாம பூரண சந்திரோதயம் போல புது வனப்போட கிளம்புனா. தன் பிரிய இவ்விதம் ஆபத்து இல்லாம நீங்கி வந்ததை பார்த்த பார்த்திபனும் ஆவலோட ஓடி வந்து அவளை கட்டி தழுவி கொண்டான். என்னுடைய அன்பே, இதெல்லாம் என்ன கனவா நனவா? எல்லாம் அதிசயத்துள்ளும் அதிசயமா இருக்குதே அப்படின்னு கேட்டான். இப்படி அரசன் கேட்ட உடனேயே வித்யாதார மங்கையும் முன்னாடி நடந்ததையெல்லாம் நினைவிற்கொண்டு அரசன் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சா. இது கனவும் அல்ல, மாய தோற்றமும் அல்ல. வித்வ ஜனங்களான வித்யாதாரர்களின் தலைவரான என்னுடைய தந்தை முன்னர் இந்த நகரத்துல தான் இருந்தாரு. அவருக்கு பல குமாரர்கள் இருந்தாலும் ஒரே புதல்வியான ஏமேல தான் அலாதியான பிரியம் வச்சிருந்தாரு. நான் இல்லாம அவர் போஜனமே அருந்த மாட்டாரு. ஆனால் நான் சிவபக்தே அப்படிங்கிறதுனால அஷ்டமி சதுர்தசி நாட்களில் மனித சஞ்சாரமே இல்லாத இடத்துக்கு போய் வர்றது வழக்கம். இப்படி ஒரு சதுர்தசி தினத்தில் நான் இந்த இடத்துக்கு வந்து கௌரியை நீண்ட நேரம் வழிபட்டு கொண்டிருந்தேன். பூஜையில் இருந்த நான் பொழுது போவதை கவனிக்கல. பூஜை முடிவதுக்குள்ள சூரிய அஸ்தமனமும் ஆகி பகர் பொழுதும் முடிந்து விட்டது. அன்றைய தினம் என்னுடைய தகப்பனாரும் பசி தாகமா இருந்தும் அவர் அன்னபானம் எதுவும் செய்யலை. எனக்காக அவர் காத்திருந்தாரு. நான் உபவாச விரதம் இருந்து வர அகோர பசியோட காத்திருந்த என்னுடைய தந்தைக்கு நெருப்பு மலையென கோபம் வந்துவிட்டது. என்னுடைய தவறை உணர்ந்து நான் தலையை தொங்க விட்டு கொண்டு நின்னேன். விதி வசத்தால என் மேலே இருந்த அன்பையும் மீறி என்ன சபிக்கலானாரு. உன்னுடைய அகந்தையால இன்னைக்கு பசி என்ன விழுங்க, அதனால நான் தவிக்க நேர்ந்தது. வெறும் ஜலத்தையே குடித்து நீ உபவாசம் இருந்ததா சொல்ற. நான் ஜலங்கூட அருந்தாம உனக்காக பட்டினி கிடந்து காத்திருந்தேன். அதனால ஒவ்வொரு அஷ்டமி சதுர்தசி தினங்கள்லையும் நகரத்துக்கு வெளியில சிவபூஜைக்காக நீ போகும்போது உன்னை கிருதாந்த சந்தராசன் அப்படிங்கிற ஜலதுஷ்டன் விழுங்கி விட கடவன். ஒவ்வொரு தடவையும் உன்னை அவன் விழுங்கும் போதும் நீ அவன் வயிற்றை பீறி கொண்டு உயிரோட வெளிவந்து விடுவாய். இந்த சாபத்தை பற்றி உனக்கு நினைவே வராது. அவன் உன்னை விழுங்கும்போது வலியும் தோன்றாது. இந்த நகரத்துல மனித சஞ்சாரமற்று போய் நீ இதுல தன்னந்தனியாகவே கிடந்து வாட வேண்டும் அப்படின்னு என்னுடைய தந்தை சாபம் கொடுத்த உடனேயே நான் அவரை வணங்கி சமாதானப்படுத்த முயன்றேன். அவர் சிறிது யோசித்து விட்டு அங்க தேசத்து அரசனான எசக்கேது அப்படிங்கிறவன் வந்து உன்னை மணந்து கொள்வான். அப்போ அவன் ஜலதுஷ்டன் உன்னை விழுங்குறத கண்டு அவனை கொன்று விடுவான். ஜலதுஷ்டன் வயிற்றிலிருந்து நீ வெளிப்பட்டதும் உனக்கு சாப விமோசனம் ஏற்படும். சாப விஷயமும் அது நேரிட்ட சம்பவமும் உனக்கு ஞாபகத்துக்கு வரும். உன்னுடைய சக்தியையும் நீ திரும்ப பெறுவாய் அப்படின்னு சொன்னாரு. இப்படி சொல்லிட்டு அவர் நிசத மலை பிரதேசத்துக்கு போயிட்டாரு. நான் மட்டும் தனியா இந்த அதிசய நகரத்துல தங்கி சாபத்தால கலங்கி வந்தேன். இப்போ சாப விமோசனம் உண்டாகி விட்டதால நான் திரும்பவும் என் தகப்பனார பார்க்கணும். நீங்க விரும்புனா இங்கேயே இருங்க, இல்லைனா உங்க ஊருக்கு செல்லலாம் அப்படின்னு சொன்னான். அவ கூறியதை கேட்ட கலைமன்னனுக்கு துக்கம் உண்டாயிற்று. மிருங்காவதி, இன்னும் 7 நாட்களுக்கு நீ இங்கேயே தங்கியிரு. இந்த ஒரு வரத்தை மட்டும் நீ எனக்கு கொடு. உன்னை திடீர்னு பிரிந்து விட என்னால முடியல. இவ்விடம் இருக்கும் இந்த 7 நாட்களும் நாம இன்ப வாழ்வின் உச்சத்தை பூரணமா அனுபவித்து விடலாம் அப்படின்னு வேண்டினான். அவளும் அதுக்கு ஒத்துக்கிட்டா. அதே போல அவங்க தோட்டத்திலையும் தடாகத்திலையும் குதூகலத்தோட விளையாடி பொழுது போக்குனாங்க. இப்படி 6 நாட்கள் கழிந்தது. 7வது நாள் எசக்கேது மன்னன் தந்திரமா மிருங்காவதிக்கு ஆசை காட்டி பூலோகத்துக்கு செல்ற ரகசிய சுரங்கம் உள்ள பளிங்கு மண்டபத்துக்கு அவளை அழைத்து கொண்டு போனான். அங்க அவன் தன்னுடைய காதலியின் கழுத்தை கட்டி கொண்டு அந்த தடாகத்துல திடீர்னு மூழ்கினான். அடுத்த கணமே அவன் தன்னுடைய மூணாங்கியோட தன்னுடைய நகரத்துல இருக்கிற தோட்டத்துல உள்ள தடாகத்துல இருந்து வெளியில வந்தான்.
மன்னர் பெருமான் தேவ கன்னிகை போன்ற ஒருத்தியோட தடாகத்துல இருந்து கிளம்பியதை கண்ட தோட்டக்காரர்கள் ஆனந்தமா பரவசம் அடைந்து மந்திரியார்கிட்ட ஓடி போய் சொன்னாங்க. மந்திரியும் மக்களும் கூடி அரசனையும் வித்யாதர மங்கையும் வரவேற்று அரண்மனைக்கு அழைத்து வந்தாங்க. அரசன் தன்னுடைய நகரத்துக்கு திரும்பி விட்டதையும் அவன் விரும்பி கேட்ட 7 நாள் கெடு தீர்ந்து விட்டதையும் கண்ட வித்யாதார பெண் தன்னுடைய தந்தை கிட்ட திரும்பி போய்விட ஆசை கொண்டா. ஆனா அவள் எவ்வளவு தூரம் யோசித்து பார்த்தும் ஆகாயத்துல பறக்கிற வித்தை அவளுக்கு ஞாபகத்துக்கு வரல. பெருந்தனத்தை பறி கொடுத்தவள் போல அவள் கவலை கொண்டு நின்னான். சாப விமோசனமாகியும் உங்க மேல உள்ள ஆசையால நான் நீண்ட காலம் தங்கிட்டேன். அதனால எங்கள் வித்தையும் மறந்து போயிடுச்சு. நான் தேவலோகத்துக்கு பறந்து செல்லும் சக்தியையும் இழந்து போயிட்டேன் அப்படின்னு கூறி புலம்புனா வித்யாதார பெண். உடனே எசக்கேது மன்னன், ஆகா, இப்போது நான் அதிசய கன்னிகையை நிரந்தரமாக அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அளவில்லாத மோக பரவசம் கொண்டான். அந்த அற்புத வள்ளியோட கொஞ்சு குழாவி இருந்து வருவதற்கு வானத்தோடும் நிலா உப்பரிகையோட புதிய அந்தப்புறம் ஒன்னையே நிர்மாணிக்க சொன்னான் மன்னன். இதை கண்ட மந்திரி தீர்க்கதரிசியும் வீட்டுக்கு போய் இரவு படுக்கையில படுத்திருக்கும் போது திடீர்னு மனம் உடைந்து இறந்து போயிட்டான். அவன் இறந்த செய்தியை கேட்டு மிக்க வருத்தம் அடைந்த எசக்கேது ராஜன் சிறிது காலம் துக்கம் கொண்டாடி விட்டு அப்பால வித்யாதாரியான மிருங்காவதியோட நீண்ட காலம் ராஜ்யபாரத்தை சுமந்து வந்தான். இப்படி கதை சொல்லி முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து, ஓ ராஜனே, தன் மன்னர் பெருமான் வெற்றி கொண்டு திரும்பி வந்திருக்கும் போது மந்திரி திடீர்னு மனமுடைந்து இறந்து போவானேன்? அந்த வித்யாதார பெண்ணை தானே அடைய முடியவில்லை என்ற வருத்தமா, இல்லைனா ராஜ்யத்தை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இனி பலிக்காது அப்படிங்கிற ஏமாற்றமா, எதனால மந்திரி மாண்டு போனான் அப்படின்னு கேட்டது. அதற்கு விக்ரமாதித்தனும், அவ்விரண்டு காரணங்களும் இல்லை. மந்திரி மிகவும் நேர்மை உள்ளவன். பூலோகத்து பெண்களிடம் கொண்ட மோகத்திலேயே ராஜ்யபாரத்தை மறந்து கிடந்த மன்னன் இப்போ தேவகன்னிகை ஒருத்தியை அடைந்து விட்டால் ராஜ்யம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஏக்கத்தால தான் மந்திரி மனம் பிளந்து மாண்டு போனான் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட வேதாளம் மறுபடியும் பறந்து போய் முருங்கை மரத்திலேயே தொற்றி கொண்டது. ஹாய் லிசனர், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.